நீரிழிவு நோய் தற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு வியாதியாக மாறி வரக்கூடிய ஒரு நிலையில் புதிதாக குழந்தைகளுக்கு மோடி என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கான இளம் வயதினருக்கான நீரிழிவு நோய் புதிதாக அதிகரித்திருக்கிறது. இது குறித்து விளக்குவதற்காக நீரிழிவு துறையினுடைய மூத்த மருத்துவர் மோகன் நம்மிடையே இருக்கிறார். அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம். நீரிழிவு நோய் தற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு நோயாக இருந்துகிட்டே இருக்குது, அச்சுறுத்தலாகவும் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ புதிதாக இந்த மோடின்ற ஒரு இளம் வயதினருக்கு அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு நீரிழிவு நோய் இருந்துகிட்டே இருக்குது. மோடி அப்படின்ற அந்த நீரிழிவு நோய்னா என்ன சார்? மோடின்னுடைய எக்ஸ்பேன்ஷன் MODY என்னுடைய எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆன்செட் டயபிட்டிஸ் ஆஃப் யங். இது கண்டுபிடிச்சது 1975 ஃபஸ்ட்டு டாக்டர் ஃபயான்ஸ் சொல்கிறவர் யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன்லேருந்து ரிப்போர்ட் பண்ணார். ஆனால் அப்போ இதனுடைய ஜெனட்டிக்ஸ் எல்லாம் தெரியல. ஒரு 20 வருஷமாக தான் அதனுடைய ஜெனட்டிக்ஸ் எல்லாம் வந்த உடனே அந்த மோடியிலேயே பல சப்டைப்ஸ் இருக்குது. மோடி ரொம்ப சிம்பிளாக சொன்னால் டைப் 1 டயபிட்டிஸ் குழந்தைங்களுக்கு வரும். அது இன்சுலின் போடலைன்னா உயிருக்கே ஆபத்து வந்துடும். அந்த டைப் ஆஃப் டயபிட்டிஸ் எல்லாருக்கும் தெரியும். டைப் 2 டயபிட்டிஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். 30, 40, 50 வயசில் வரும். உடல் பருமன் அதிகமாக இருந்தால் வரும். எக்ஸசைஸ் இல்லைன்னா வரும். ஸ்ட்ரெஸ்ஸுனால் வரும். இது ரெண்டும் தெரியும். இது ரெண்டும் இல்லாத ஒரு டைப் தான் இந்த மோடின்னு சொல்கிறது. பியூர்லி ஜெனட்டிக்காக வரும். அதாவது அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அவங்களுக்கெல்லாம் இருந்து அப்படியே தலைமுறை 3 தலைமுறை 4 தலைமுறை வரும். அது பார்த்தாலே தெரியும் அது மோடி மாதிரி இருக்குது என்ன பார்த்துட்டு. அப்புறம் வெயிட் இருக்காது, உடல் பருமன் இருக்காது, எக்ஸசைஸ்லாம் கரெக்டாக பண்ணின்னு இருப்பாங்க. அப்போ கூட அவங்களுக்கு அந்த மாதிரி வரும். அப்போ தான் அதை சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மோடியான்றது பார்ப்போம். அந்த மோடியிலேயே பல டைப் ஆஃப் மோடி இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியும். ஒரு கிட்டத்தட்ட 12-14 டைப் ஆஃப் மோடி இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. இப்போ மோடி 2 இருந்தால் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை, சும்மா விட்டுடலாம். மோடி 1 and 3 இருந்தால் சல்ஃபனைல் யூரியான்னு சொல்கிற சீப்பஸ்ட்டு டேப்லெட்டு நம்ம ஓல்டு அது கொடுத்தாலே சரியாயிடும். சில மோடி 10 வந்துடுச்சுன்னா அதில் இன்சுலின் தான் கொடுக்கணும், வேறு ஒன்றும். ஸோ இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணலைன்னா அது எந்த டைப்னு சொல்ல முடியாது. நாங்கள் இந்த மாதிரி நிறைய மோடியிலையும் இந்த இதிலெல்லாம் நிறைய ஜெனட்டிக் ஹோல் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் தான் சென்டர். இந்த இந்தியா பூரா எந்த டவுட்ஃபுல் கேஸ் இருக்கோ கவர்மெண்ட்லேருந்தும் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்லேருந்து எல்லா காலேஜ்லேருந்தும் வரும், கேசஸ் வரும். பிளட் சாம்பிள் அனுப்புவாங்க. நாங்கள் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஜீன் டிஃபெக்ட் வந்து நாங்கள் பார்த்தோம். சில பேஷண்ட்ஸ் வந்திருந்தாங்க. இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் மோடியில் ஒன்றுமே ஃபிட் ஆகலை. அப்புறம் அதை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது அந்த ஜெனட்டிக் டெஸ்ட்டு பிரகாரம் அவங்களுக்கு லோ சுகர் தான் வந்திருக்கணும், நாட் ஹை சுகர். லோ சுகர் வரக்கூடிய சில ஜெனட்டிக் டிஃபெக்ட் இருக்குது. அது இதில் பார்த்தோம். என்னடா அது டெஸ்ட்டே தப்பாக போயிடுச்சா, ஏன் இந்த மாதிரி லோ சுகர் பதிலாக ஹை சுகர் வந்திருக்குதுன்னு சொல்லி நாங்கள் மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதே தான் வருது. என்னடா அது ஒன்றுமே புரியல. என்ன லோ சுகர் வர வேண்டியதில் வந்து ஹை சுகரே வந்திருக்குது, இது அதாவது புது டைப் ஆஃப் மோடியான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் டாக்டர் காலின் நிக்கல்ஸ்னு இருக்கார். அவர் வந்து டாக்டர் ராதா வெங்கடேஷனுக்கு தெரியும் நல்லா. அவர் மீட் பண்ணியிருக்காங்க அங்கே. வாஷிங்டன் யூனிவர்சிட்டி சென்ட் லூயிஸ்ன்னு சொல்கிற அதுதான் உலகத்திலேயே இந்த மோடி இந்த ஜெனட்டிக் இதிலெல்லாம் வந்து அவங்க பெரிய லேபே வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஸ்டடி பண்ணுறது அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கே கிடையாது. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் எழுதிட்டு இந்த மாதிரி நாங்கள் சிலது பார்த்துருக்குறோம், நீங்கள் எங்கள்கிட்ட கொலாபரேட் பண்ணுறீங்களான்னு சொன்னோன்னே நாங்கள் தாராளமாக கொலாபரேட் பண்ணுறோம், நீங்கள் என்ன சொல்லுங்க. நாங்கள் அதெல்லாம் அமுச்சு பார்த்தோன்னா ஆமாம் இது லோ சுகர் வரக்கூடியதாச்சே, உங்களுக்கு எப்படி ஹை சுகர் வருது, சரி நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் சொல்லிட்டு அவங்க லேபில் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ ஆக்சுவலாக அந்த லோ சுகர் வரக்கூடிய இது தான். அப்போ அதுலேருந்து நாங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணோன்னா இது ஒரு கம்ப்ளீட்லி வித்தியாசமான டைப் ஆஃப் மோடி 15ன்னு வரும்னு நினைக்கிறோம். புது டைப்பு, உலகத்தில் டிஸ்கிரைபே பண்ணல, ஃபஸ்ட் டைம் நாங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஒரு 20 கேஸ் அந்த மாதிரி நாங்கள் வச்சுருந்தோம். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கூட வேறையாக இருக்கும். யூஸ்வலாக மோடி வந்ததுன்னா அந்த மோடி 1 மோடி 3 எல்லாம் வந்ததுன்னா இந்த யூஸ்வலாக கொடுக்குற சல்ஃபனைல் யூரியா டேப்லெட் கொடுத்தா நல்லா கண்ட்ரோல் வந்துடும். அது இந்த மாதிரி கேஸ் கொடுத்தா அதிகமாகுது, சுகரே எல்லாம் ஆப்போசிட்டாக போகுது. அதனால் சரி அது கொடுக்கக்கூடாது, மற்ற மாத்திரைகள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தா மற்ற மாத்திரைகள் கொடுத்தா நல்லா ஒர்க் ஆகுது. அப்போ நாங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ணோன்னா இந்த மோடியிலேயே வந்து இந்த லோ சுகர் வரக்கூடிய மோடியும் ஹை சுகர் வரக்கூடிய மோடியும்னு சொல்லிட்டு நீங்கள் பிரிச்சுட்டு இந்த ஒரு டைப் ஆஃப் மோடியில் வந்து சல்ஃபனைல் யூரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு அந்த சல்ஃபனைல் யூரியா தவிர மற்ற எல்லா மாத்திரையும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டு நாங்கள் அதை ப்ரப்போஸ் பண்ணி
ரிசர்ச் பப்ளிகேஷனுக்கு அமிச்ச உடனே ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க அவங்க எடிட்ரு அவங்கவுங்கள எதனா புது இதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உடனே அது பப்ளிஷ் பண்ணிவிட்டு அது வரத்துக்கு முன்னாடியே ஆன்லைனாக போட்டுட்டு இது உலகமே தெரியணும் அதுன்னு சொல்லிட்டு இப்போ கவர் பேஜாக அவங்க எழுத போகிறாங்க, கமெண்ட்ரி கொடுக்க போகிறாங்க. இந்தியாவிலேருந்தும் யூஎஸ்லேருந்தும் கம்பைண்டாக ரிசர்ச் பண்ணி ஒரு புது டைப் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நிறைய எக்ஸைட்மெண்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் உடனே நாங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுட்டு இந்தியாவிலேருந்து we should tell the world இந்த மாதிரி புது இது இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, நாட் ஜஸ்ட் டு சே நாங்கள் ஒரு புது இது கண்டுபிடிச்சிருக்கோன்னு மாத்திரம் இல்லை, ப்ரிசிஷன் டயபெட்டிஸ்னு இருக்குது. அதாவது எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் மெட்ஃபார்மின் கொடுக்குறது, எல்லாருக்கும் செல்ஃபனைலீடர் கொடுக்குறது. அப்படி தான் யூஸ்வலாக பண்ணுவாங்க. சுகர் இருக்கா, எடுத்துக்கோ, செல்ஃபனைலீடர் எடுத்துக்கோ போன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இன்னும் ஒரு 2 திங்க் பண்ணிவிட்டு இது எந்த டைப் இது மோடியா, டைப் 1ஆ, டைப் 2ஆ, மோடியில் இஸ் இட் யூஷுவல் டைப்பா, இல்லை வேறு மாதிரி இருக்குதா, அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால், சந்தேகம் இருக்கிற கேஸ் மாத்திரம் போதும், ஜெனட்டிக் டெஸ்டிங்க்கு அனுப்பலாம். நாங்கள் ஜெனட்டிக் டெஸ்டிங் கமர்ஷியலாகவே பண்ணலை, we are doing it ஃப்ரீ, எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லேப் இருக்கும்போது மெட்ராஸ் டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் எங்கள் டாக்டர் மோகன் சென்டரில் அது மாதிரி இருக்கும்போது எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது சார், நீங்கள் இங்கே பண்ணி கொடுக்குறீங்களா, நாங்கள் தாராளமாக ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். அப்போது அந்த கேஸுக்கு அது பெனிஃபிட் கிடைக்கும், அந்த பேஷண்ட்டுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நாங்கள் அதை ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஒரு 5-10 வருஷத்துக்கு மேலேயே அதை நல்லா பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 2000-3000 கேசஸ் மற்ற டைப் ஆஃப் மோடியோ மற்றதெல்லாம் வந்திருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கு இந்த 20 கேஸ் வந்து கம்ப்ளீட்லி நியூ, ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டே கண்டுபிடிச்சிருக்கோம். இது நீங்கள் சொல்லும் பொழுது இது ஜெனட்டிக் சார்ந்த இருக்கக்கூடிய ஒரு வியாதின்னு சொல்கிறோம். ஜெனட்டிக் அப்படின்னும் பொழுது அப்பா அம்மா கிட்டேருந்து ஃபாலோ பண்ணி வர்றது தான். ஒருவேளை திருமணத்திற்கு பிறகு ப்ரெக்னென்சி அந்த டைமில் இந்த குழந்தைக்கு இது போன்ற ஒரு பாதிப்பு இருப்பதற்கான அந்த அறிகுறி கண்டுபிடிக்க முடியுமா? அந்த தருணங்களில் ஏன்னா ப்ரிவெண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இதற்கான அந்த வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெனட்டிக்ஸ் மாறாது. நம்ம பிளட்டில் இப்போ பிளட் குரூப் மாதிரி, இப்போ நமக்கு ஓ குரூப்னா அது ஓ குரூப்பாக தான் இருக்கும், பிறந்ததுலேருந்து இப்போ இறக்குற வரைக்கும் அது ஓ குரூப், அதை மாறாது. அதே மாதிரி இந்த ஜெனட்டிக்ஸில் ஜீன்ஸ் வந்து மாறாது. அதனால் பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அம்மாவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இந்த மோடி அம்மாவுக்கு இருக்குது, குழந்தைக்கு வந்து அந்த ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இருக்கும்போதே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு வரப்போதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கலாம். அஃப்கோர்ஸ் உடனே அதை வந்து தடுக்க முடியாது, ஏன்னா குழந்தையே பிறக்கலை. ஆனால் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வரும்போது சரி நம்ம கொஞ்சம் வெயிட் போடாமல் கொஞ்சம் டயட்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு ஒரு 10-20 வருஷம் தள்ள முடியுமா, வராமல் தடுக்க முடியுமா, இல்லைன்னா ஏர்லியராக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, கண்ட்ரோலில் வச்சுட்டா அப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது கண்ட்ரோல் பண்ணுறதும் ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, புது மாத்திரையோ ரொம்ப காஸ்ட்லி மாத்திரையோ அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ஆனால் கண்டுபிடிக்கணும், கரெக்ட் டயக்னோசிஸ் வந்து பண்ணணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட கொடுத்தேன். அதாவது பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லி இப்போ யாரும் சொல்கிறதில்ல. பிரஸ்ட் கேன்சரில் எந்த டைப்பு, ஹார்மோன் பாசிட்டிவா ஹார்மோன் நெகட்டிவா, ஹார்மோன் பாசிட்டிவ் எடுத்தால் அதில் ஒரு ஹார்மோனா 2 ஹார்மோனா 3 ஹார்மோனா, அதில் எல்லாம் பாசிட்டிவா எது நெகட்டிவ், ஒவ்வொன்றுக்கும் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி போயிடுது, வேறு மாத்திரை கொடுக்கணும். அது ட்ரையல்ஸில் வந்து போச்சு. அதேமாதிரி டிபி, சில டிபியில் வந்து சில ட்ரக்ஸ் கொடுக்கணும், சில டிபியில் வேறு மாதிரி கொடுக்கணும். டயபெட்டிஸ் எல்லாம் பொறுத்தவரையிலும் எல்லோரும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் இன்சுலின், இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரு மெட்ஃபார்மின், அது இல்லை அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ண. சுகர் தானே எல்லாருக்கும் ஒரே மாதிரி, அப்படி கிடையாது. இனிமே வந்து ப்ரிசிஷன் டயபெட்டிஸ்னு கண்டுபிடிச்சி எந்த டைப் இருக்குது, இது யூஷுவல் டைப்பா இல்லை மோடியில் எந்த டைப்புன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா தான் கரெக்ட் ட்ரீட்மெண்ட் ஆகிடும். அதுதான் இதெல்லாம் வந்து பப்ளிக்காக சொல்கிறதும் டாக்டர்ஸ்க்காக சொல்கிறது எதுன்னா, எல்லாம் ஒரே டைப்னு நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி டவுட் இருந்தால் எங்களை மாதிரி ஆளுங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, வில் ஹெல்ப் யூ டு மேக் த கரெக்ட் டயக்னோசிஸ். யார் கடைசியில் பெனிஃபிட் ஆகுறது, பேஷண்ட் தான் பெனிஃபிட் ஆகுறாரு. ஸோ அதனால் கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கரெக்ட் இது வந்து ரிசல்ட்டும் கிடைக்கும். டயபெட்டிஸ்னாலே பொதுவாக நம்ம 30 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நம்ம வருதுன்னு சொல்லுவோம், ஏன்னா அவங்களுடைய உணவு பழக்கத்துலேருந்து வருதுன்னு. குழந்தைகளுக்குன்னு வரும்பொழுது எதனால் குழந்தைகளுக்கு பர்டிகுலராக வருது, அவங்களுக்கான அந்த சிம்டம்ஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? சிம்டம்ஸ் வந்து டயபெட்டிஸ்னுடைய சிம்டம்ஸ் தான். அதாவது தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா எடை குறைஞ்சிட்டே போகும், வாமிட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் அடிக்கடி டாய்லெட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தான் சிம்டம். ஏன்னா புண்ணு வந்தால் ஆறாமல் இருக்கும். இதெல்லாம் வந்ததுன்னா டயபெட்டிஸ்னுடைய சிம்டம்ஸ்ன்றது தெரிஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் உடனே ஒரு பிளட் சுகர் பண்ணி பார்த்துட்டா, பிளட் சுகர் சும்மா ஒரு குளுக்கோமீட்டரில் வச்சு பார்த்துட்டாலே தெரிஞ்சிடும், 5 செகண்ட்ஸில் தெரிஞ்சு போயிடும். ரொம்ப ஈஸி டயக்னோஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சஸ்பெஷன் இருந்தால் உடனே வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் சொன்னது 30 வயசுக்கு மேலேன்னு சொன்னது அது டைப் 2 டயபெட்டிஸ்.
அது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, அதுதான் இப்போ எபிடமிக்காக போயிட்டே இருக்குது. அது குழந்தைங்களுக்கும் இந்த டைப் 2 டயபிட்டிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. 14 வயசு 15 வயசு குழந்தை இவ்வளோ பெருசாக வருவாங்க. பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, பிபி இருக்குது. அதெல்லாம் வந்து தடுக்கக்கூடியது, வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜெனட்டிக் டைப் ஆஃப் டயபிட்டிஸ் மோடி எல்லாம் சொல்கிறது அதனால் வந்ததில்லை. குழந்தை வந்து அதிகமாக சாப்பிட்டதுனாலையோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணாதனாலையோ வந்ததில்லை. அது நீங்கள் சொன்ன மாதிரி அப்பா அம்மாவுக்கு இருக்கிற அந்த ஜெனட்டிக் டிஃபெக்ட் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அதனால தான் வருது. அது இந்த குழந்தைங்களுடைய வருங்காலங்களில் அவங்களுடைய குழந்தைகளுக்கு இது பரவாமல் இருக்கிறதுக்கான தடுக்க வாய்ப்பு இருக்குமா? உணவு பழக்க முறையில் இதை மாற்ற முடியுமா? ஜெனட்டிக் டிஃபெக்ட் நான் யாராவது வாண்ட் டு டாக் அபவுட் தட்? ஜெனட்டிக் டிஃபெக்டாக இருக்கிறத நம்மளால் மாற்ற முடியாது, அதை நமக்கு மாற்ற முடியாத அடுத்தது. பட் டைப் 1 டைப் 2 அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வேறு. டைப் 2 இருந்தால் கண்டிப்பாக மாற்ற முடியும். அப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் டாக்டர் மோகன் சொன்ன மாதிரி கொண்டு வர முடியும். பட் ஜெனட்டிக் டிஃபெக்டை நம்மளால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் மாற்ற முடியாது. பட் we can ஃபைண்ட் அவுட் really. எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி என்ன டைப்புங்கிறதையாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சி இமீடியட்டாக கரெக்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். அந்த விதத்தில் நம்ம அதை குழந்தைகளை ஹெல்ப் பண்ண முடியும். அவ்வளோதான் மேடம். ஜென்ரல் அட்வைஸாக இது போன்ற குழந்தைகளுக்காக இருக்கட்டும், டயபெட்டிஸ் அப்படின்னாலே என்ன மாதிரியான ஒரு ஒரு உணவு பழக்க முறைகளை நம்ம பின்பற்றணும்? ஒரு ஜென்ரல் அட்வைஸ் என்ன சொல்லலாம் சார்? ஜென்ரல் அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து குறைக்கணும். ஏன்னா மாவு சத்து தான் சுகராக மாறிடுது. அதை குறைச்சிட்டு புரதம் சத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஹெல்த்தி ஃபேட், கொழுப்பாக இருந்தால் ஹெல்த்தி ஃபேட்டாக இருக்கணும். அப்புறம் கேலரி கணக்கு நமக்கு வேண்டிய அளவுக்கு எடுக்கணும். எக்ஸசைஸும் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டா போதும், நல்லா இருக்கும்.